ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு க்ரோஷே சன்ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு அந்த மிடில் பார்ட்டான அந்த சர்க்கிள் பார்ட் செஞ்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 6 செயின் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் செயினை ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக இது பண்ண ஆரம்பிங்க. அதாவது சிங்கிள் க்ரோஷே போட ஆரம்பிங்க. ஸோ சிங்கிள் க்ரோஷேக்கு கவுண்ட் இல்லை, நல்லா டைட்டாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. பட் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா அதாவது ஒரு மாதிரி வளைஞ்சு வந்துடும். அந்தளவுக்கு இல்லாமல் மினிமமாக எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து எண்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இதில் நீங்கள் சிங்கிள் க்ரோஷேவும் போடலாம், டபுள் க்ரோஷேவும் போடலாம். இட் டிபெண்ட்ஸ். பட் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷேயில் போட்டிங்கன்னா நல்லா உங்களோட பேஸ் வந்து பார்க்க டைட்டாக தெரியும். பட் நான் இதில் வந்து டபுள் க்ரோஷேயில் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதுக்கே நான் வந்து ப்ரௌன் கலரில் இன்னொன்று போட்டுருவேன் பேஸ்க்கு. அது வந்து நான் வந்து சிங்கிள் க்ரோஷேயில் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் ரோ போடும்போது எக்ஸ்டென்ஷன் செயின் ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் நீங்கள் ரெண்டு டபுள் க்ரோஷே. ஸோ சிங்கிள் க்ரோஷேனா ஒவ்வொரு பேஸ் செயினுக்கும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அப்படி போட்டுட்டு 2 லேயர் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் சர்க்கிள் வந்து அழகாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நம்ம 2 கலரில், அதாவது க்ரீனில் ஒன்று ப்ரௌனில் ஒன்றுன்னு 2 கலரில் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து ப்ரௌனும் பேக் சைடு வந்து க்ரீன் இருக்கிற மாதிரியும் போட்டால் தான் அந்த சன்ஃப்ளவர் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கீ செயின்லேயோ இல்லை வேறு எதில் ஆட் பண்ணிங்கனாலும் அது வந்து பார்க்க அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நான் டார்க் க்ரீன் கலரில் ஒன்றும் ரெட் கலரில் ப்ரௌன் கலரில் ஒன்றும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் மேக் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் மேக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது ரெண்டுத்தையுமே, அதாவது மேலே ப்ரௌன் கீழே உள்ள க்ரீன் ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் 2 செயின், அதாவது கீழே ஒரு செயின் அப்புறம் ஒரு செயின். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ அதுவும் நம்மளோட ஃபஸ்ட் செயினில். ஓகேவா? தென் ஒரு டபுள் க்ரோஷே, அது வந்து செகண்ட் செயினில். ஓகேவா? ஸோ இங்கே போட்டுட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் செயினில் மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ரா செயின்னா அந்த குட்டியாக அந்த பெட்டல் மாதிரி தெரியறதுக்காக இது. ஸோ அகெயின் டபுள் க்ரோஷே, தென் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே அதே செயினில். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ கீழே வந்து நம்ம வந்து அதே செயினில் ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெட்டல் மாதிரி வந்துடும். இதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அதே மாதிரி போட்டுக்கணும். ஸோ இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் செயின். ஸோ ஒரு செயின் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருந்தோம், அதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் செயின். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் செயின் போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் செயினில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு செயின் அதுலேருந்து வந்து ஒரு இன்னொரு செயின், அப்புறம் இதுலேருந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் அதே இதில் ஒரு டபுள் க்ரோஷே, தென் ஒரு சிங்கிள் செயின், அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்படியே கண்டினியூஸாக நம்ம எத்தனை பெட்டல் வேணும்னு நினைக்கிறோமோ அத்தனை பெட்டல் போட்டுக்கோங்க. ஸோ வந்து ஒரு பாதி ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து செயின்ஸ் கவுண்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கோங்க. மேலே என்ன சைஸில் நீங்கள் இது போட்டிருக்கீங்களோ அதே மாதிரியே கீழே உள்ள ப்ரௌன் அண்ட் க்ரீன் ரெண்டுமே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல விசிபிளாக கிளியராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் சென்டரில் கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சென்டர் பார்ட் வந்து நல்ல பல்ஜ் ஆகி நல்லா அழகாக தெரியும். அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி நார்மல் சிங்கிள் செயின், தென் ஹாஃப் டபுள் க்ரோஷே, சிங்கிள் செயின், தென் டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே முடிச்சு எண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை பெட்டல் வருதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் சன்ஃப்ளவர். ஸோ இது நீங்கள் நம்ம பேக்கில் மேலே டச் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து நம்ம குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து பொக்கேல உள்ள ஃப்ளவர்ஸ் மாதிரியும் வைக்கலாம். ஸோ அதை நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் அதையும் மேக் பண்ணி போடுறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.